டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சண்டே எபிசோட பொறுத்த வரைக்கும் அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று சில விஷயங்களை பேசினாரு நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் வந்து பரபரப்பாக பல விஷயங்களை பேசிக்கிட்டு பரபரப்பாக ஓடிட்டார். இதுக்கு மேலே நம்ம இருந்தோம்னா மான மரியாதைக்கெல்லாம் கேள்வி வந்துடும்டா, ஓடிடுறா அப்படின்னு மாதிரி கடைசியில் தலை தெறிக்க தெரிச்சு ஓடினார். ஓடிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கண்ணாடியெல்லாம் வந்து பயங்கரமாக மாசாக போட்டுட்டு அப்படியே வந்தவர் நேற்று நடந்த சம்பவங்களை எதை பற்றியும் பேசலை. நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் என்னமோ மீதி என்னமோ கம்மா போட்டு நாளைக்கு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன்ற மாதிரி போயிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு. இன்றைக்கி நடந்த விஷயம் என்ன? ரெண்டு விஷயம். ஒன்று, நாமினேஷனை யாரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறா. நான் சொன்னேன்னா இவர் வந்து எப்பயுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பார், கன்க்ளூஷன் கொடுக்க மாட்டார். நான் சொன்னேன்னா நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறது இந்த வீட்டுக்குள்ளே தப்பா சரியா? விஜய் சேதுபதி சொன்னாரா? அப்போ இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த வீட்டுக்குள்ளே நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணலாம். பிக் பாஸும் அதை தப்புன்னு சொல்லலை, ஹோஸ்ட்டும் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் சில பேர் இப்போ விக்கல்ஸ்லாம் வந்து நாமினேஷன் அவரும் தான் டிஸ்கஸ் பண்ணுறாரு. பிக் பாஸ்க்காக நான் உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பட்டமாக அவன் வந்து எப்படி சொல்கிறதுனா, விக்கல்ஸை நிறைய பேர் பாராட்டுறாங்க. ஆஹா விக்கல்ஸ் பயங்கரமாக பண்ணுறாரு, ஆஹா ஓஹோன். அவன் எந்த அளவுக்கு பாடி லாங்குவேஜ் காட்டுறான், எந்த அளவுக்கு ஒருத்தரை மார்க் பண்ணுறான், அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா இதே ஒரு பொண்ணு பண்ணும்போது உங்களால் ஏன் ஏற்றுக்க முடியல? ஏண்டா பையன் பண்ணால் ரசிக்கிறீங்க, பொண்ணு பண்ணால். இதே பிரஜன் வந்து தனியாக வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் சேதுபதி கிட்ட நேற்று பேசுறதுக்கு இந்நேரம் பிரஜனை எப்படி கொண்டாடி இருப்பாங்க தெரியுமா? இந்த கப்புலாக அவங்க வந்ததுனால அந்த வன்மம் சாண்ட்ரா பண்ணால் பிரஜனை பாதிக்குது, பிரஜன் பண்ணால் சாண்ட்ராவை பாதிக்குது. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடந்துச்சு. ஆனால் எதுலையுமே உப்பு சப்பு இல்லை, சுவாரஸ்யம் இல்லை. முதல்ல அவர் பேசின விஷயங்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இவரெல்லாம் எப்படா 50 நாள் தங்கினாரு? இந்த கேள்வி வந்து எத்தனை பேருக்கு இருக்குது? யாரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே வந்து 50 நாள் இருக்க தகுதி இல்லாத ஆட்கள்? யாருமே தகுதி இல்லாத ஆட்கள். ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அரோராவை எதுக்கு இத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க? ரம்யாவை எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க? ரம்யா வச்சுக்கிட்டு எதுக்காக கெமியை வெளியே அமிச்சிங்க? நான் சொன்னேன், நாங்கள் எங்கள் தம்பிங்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு ரம்யாவை இந்த வீட்டுக்குள்ளே இன்னும் வச்சுருக்காங்க, ரம்யாவால் என்ன இந்த ஷோக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ கூட நான் அவங்களுக்கு சொன்னேன், நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், ரம்யாவை ரம்யாவுடைய உண்மை முகத்தை வெளியே வர வச்சு அடித்து உடச்சி வெளியே அனுப்புவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதைத்தான் விஜய் சேதுபதி இன்னைக்கு சூசகமாக பண்ணிட்டு போயிருக்கார். யோசிச்சு பாருங்க, எல்லாருமே எந்திரிச்சு முக்காவாசி பேருடைய வாயில் வந்தது வந்து ரம்யா அந்த வீட்டுக்குள்ளே 50 நாள் எப்படி இருக்காங்க? அதாவது அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, ஆடல் பாடல் நிகழ்ச்சி மூலமாக தான் இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்தேன், நான் வந்து டான்ஸ் ஆடுறதே அசிங்கமாக நினைக்கிறேன், என்னுடைய ஐடென்டிட்டி மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ரம்யா கொஞ்ச நாள் கழிச்சு நான் பாதிலே வெளில போயிட்டேன்னா மறுபடியும் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் போய் டான்ஸ் ஆடுவேன். அப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க? அதிகமான காசு வாங்குவாங்க. ரம்யாவோட மார்க்கெட் ரேட் ஏறிடும். ஆடல் பாடல் நிகழ்ச்சி ரம்யா கிடையாது, பிக் பாஸ் ரம்யா. இனிமே பிக் பாஸ் ரம்யா டான்ஸ் ஆடுறதை நீங்கள் பார்க்கணுன்னா ரம்யா வைக்கிறது தான் விலை. அந்த கணக்கில் தான் மேடம் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இல்லைனா உங்களை பிக் பாஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டது அந்த டான்ஸ் தான். அந்த டான்ஸை நீங்கள் ஆடலாமே, அது எதுக்கு நீங்கள் இலக்காரமாகவும் ஐயோ இதை விட்டு நான் வெளியில் வரணும்னு எதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆரம்பத்துலலாம் பட்டாசு மாதிரி வெடிக்க வேண்டிய ரம்யா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து அது பேக் ஃபயர் ஆகும்போது அப்படியே சைலண்ட் ஆகி இன்னைக்கு வியானா விட மோசமாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறது ரம்யா தான். பேசுறது நீங்கள் ரம்யா வந்து ஒரு ஹஸ்கி வாய்ஸில் பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்க முடியாது. விஜய் சேதுபதி நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு, ரம்யா கொஞ்சம் சத்தமாக பேசுமா, உனக்கு என்னம்மா உடம்புக்கு சரியில்லையா அப்படின்னு கேட்டிருப்பார். ஸோ ரம்யாவை எல்லாரும் அவங்களோட பேரை சொல்கிறது வந்து ரம்யாவால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, பொறுத்துக்கவே முடியல. யாராச்சும் தன்னை குறை சொன்னால் அழ வேண்டியது. நாமினேஷன் பற்றி விஜய் சேதுபதி வந்து வர்ஸ்ட் பர்ஃபார்மர், ரம்யா வந்து விஜய் சேதுபதி ஏதோ திட்டினாரு அப்படின்னு நேற்றுக்கு நமக்கு சோர்ஸ் மூலமாக தகவல் வந்தது. சரி ரம்யாவை என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா நேற்று எபிசோடில் ஏகப்பட்ட கட்டு வெட்டி ஒட்டி அதை இணைச்சி தான் நமக்கு காட்டியிருக்காங்க. ரம்யாவை வான் பண்ணதும் ரம்யாவை ரோஸ்ட் பண்ணதும் கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரம்யாவை எதுவுமே சொல்லக்கூடாது. ரம்யா கிட்ட ஒரே ஒரு ஹிண்ட்டை மட்டும் விஜய் சேதுபதி கொடுத்துட்டு போயிருக்காரு, நீங்கள் எட்ஜில் இருக்கீங்க, நல்லா நோட் பண்ணுங்கள், நீங்கள் எட்ஜில் இருக்கீங்க, பார்த்து கவனம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். ரம்யா உடனே அந்த வீட்டுக்குள்ளே வந்து எவிக்ஷனில் இருந்து சேவ் ஆனவுடனே அடுத்த வாரம் பாரு நான் எல்லாத்துக்கும் கத்துறேன்,
சபரிக்கிட்ட சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் கத்துறமே, நீ எதுக்கு வந்து ரம்யான்னு பேர் சொல்கிற, நீ என்ன பாட்டில்லாம் எதுக்கு கேட்குற அப்படின்னு நான் எல்லாத்துக்குமே கத்துறேன். இப்போ தான் ரம்யா ஃபார்முக்கு வராங்க. அடுத்த வாரம் மேடம் அவுட்டு. ஏன்னா ரம்யாவை தூண்டுறாங்க, நீ பேசு, வாயை துற, உன் சாக்கடையை ஓப்பன் பண்ணி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வாரம் ரம்யாவுடைய கேம் ஸ்டார்ட். அண்ட் எஃப்ஜேக்கும் பிரஜினுக்கும் நேற்று நடந்த அந்த ஒரு பிரச்சனை, அதுக்கும் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கல. நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணலாமா வேணாமா, அதுக்கும் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கல. இந்த வீட்டுக்குள்ளே 50 நாட்களுக்கு மேலே இருக்கிறதுக்கு தகுதியில்லாத ஆட்களாக அன்பு கேங்கில் இருக்கிற எல்லாரையுமே சொல்லலாம். சபரிலாம் வந்து 0 ஆகிட்டா. அப்படி சேனல் ப்ராடக்ட்டு அவர் தான் இந்த சீசனை வின் பண்ண போகிறாரு. நிறைய பேர் போன சீசனுடைய டைட்டில் வினர் முத்துக்குமரனோட கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க சபரியை. ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு மிக்சர் மாமாவை தான் இன்றைக்கி சபரி ஒதுங்கி நிற்கிறார். வந்ததும் சாண்ட்ரா அவர்களை வந்து கேட்குறாரு, இதெல்லாம் தேவையானது இதில் சாண்ட்ரா கோபமாக இருக்கீங்களா, ப்ளீஸ் என் மேலே கோவப்படாதீங்க. எதுக்கு, ஏன் திவ்யா கிட்ட கேட்கல? திவ்யா கிட்ட தானே சார் ஆக்சுவலாக கேட்கணும். நீங்கள் திட்டினது எல்லாமே எனக்கு திவ்யா, எனக்கு புரியவே இல்லையே. என்ன சாண்ட்ரா 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 சாண்ட்ரா, என்ன சாண்ட்ரா மேலே அப்படி ஒரு கரிசனம் விஜய் சேதுபதிக்கு? நேற்று யாரை திட்டினாரு? சாண்ட்ராவை வந்து அவர் அப்ரிஷியேட் தான் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக பார்க்க போனால் உன் மேலே எந்த தப்புமே இல்லைம்மா கண்ணம்மா, நீ வந்து உன் கேமே அந்த பொண்ணு தான் ஸ்பாயில் பண்ணிருச்சு, அந்த பொண்ணோட சேராத, அந்த பொண்ணுனால தான் நீ கெட்டு போயிட்ட அப்படின்னு முழுக்க முழுக்க திவ்யாவை தான் உடைச்சிருக்காரு. ஆனால் திவ்யா கிட்ட ஒரு வார்த்தை பேசலை, கேட்கல. என் மேலே எதுக்கு சாண்ட்ரா கோவப்படணும்? பிரச்சனை பேசுனதுக்காகவா? அப்போ நீங்களே அவங்கள கப்புலாக தானே சார் அங்கே அட்ரஸ் பண்ணுறீங்க. பிரஜின் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் தானே, அப்படி தானே நீங்கள் அட்ரஸ் பண்ணோம். பிரஜனை திட்டினா சாண்ட்ராவுக்கு என்ன, சாண்ட்ராவை திட்டினா பிரஜினுக்கு என்ன? நேற்று சாண்ட்ராவை ஒரு கேள்வி கேட்கும்போது பிரஜின் நீங்கள் கோவப்படாதீங்கன்றாரு. இன்னைக்கு சாண்ட்ரா கிட்ட வந்து பிரஜனை கேட்டதுக்காக நீங்கள் கோவப்படாதீங்க, என் மேலே கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சீரியஸாக இதை பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவ்வளோ கேள்வி நீங்கள் கேட்டும் உடையாமல் இருக்கிறாங்க ஒருத்தவங்க. ஓகே, திவ்யா அப்படின்ற ஒரு பர்சன், அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை, உடம்பு ஓகேவா அதை மட்டும் கேட்டார், உடல்நிலையை விசாரித்தார், ஓகே. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, சாண்ட்ராவை அவர் எதுவுமே சொல்லலை. எதுவுமே சொல்லாத சாண்ட்ரா கிட்ட போயிட்டு என் மேலே கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி? விஜய் சேதுபதி வந்து அந்த வீட்டுக்குள்ளே ஈஸி டார்கெட்டாக 2-3 பேரை வச்சுக்கிறாருங்க. அந்த 2-3 பேர் தான் எப்பயுமே அவருடைய டார்கெட். ஒன்று கமருதீன் மட்டும்னா கமருதீன், பார்வதி மட்டும்னா பார்வதி, இப்போ திவ்யா அதில் ஆட் ஆகியிருக்காங்க. பிரஜின் சாண்ட்ரா வந்து இனிமேல் அவர் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. அன்பு கேங்கில் இருக்கிற யாரையுமே அவர் எதுவுமே கேட்க போகிறது கிடையாது. நிறைய விஷயங்கள் அவங்களே மறைக்கிறாங்களே, அப்புறம் எப்படி அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கனி எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்றது சேதுபதிக்கு தெரியுமா தெரியாதா? நாமினேஷனை எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சேதுபதி பார்க்கலையா? ஒரு வார்த்தை கூட நாமினேஷனை எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அது தப்பு, பிக் பாஸ்னுடைய ரூல்ஸுக்கு மீறின ஒரு செயல், அது வந்து ரூல் பிரேக்கு. நாமினேஷன் அப்படிங்கிறது வந்து சீக்கிரட்டாக நடக்க வேண்டிய ஒன்று, பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் வந்து சீக்கிரட்டாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. ஏன் சொல்லலை? இதே ரம்யா உட்காந்து கனிக்கிட்ட பேசலையா? அவங்க மட்டும் டிஸ்கஸ் பண்ணி நாமினேட் பண்ணலாமா, நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலையா? ஆனால் ரம்யா அடுத்தவங்களை கை காட்டும் போது ரம்யாவுக்கு கூசலையா உடம்பெல்லாம்? இது ஒரு விஷயம். அதுக்கப்புறமா நாமினேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன் போச்சு. ஸ்நாக் அண்ட் ஸ்நாக்னு ஒரு சிப்ஸ் ப்ராடக்ட் போல் அதை பிக் பாஸ்குள்ளே தான் லான்ச் பண்ணுறாங்க. சீரியஸாக எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனே வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்காக தான் நடக்குது. மற்றபடி மக்களுக்கு பிரயோஜனமாக ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுவோம், எதனா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வருவோம், அப்படிலாம் எதுவுமே பண்ணுற மாதிரி தெரில. இப்போ அடுத்த வாரம் டாஸ்க்கு என்ன வரப்போகுதுன்னு தெரில. நாமினேஷன் ப்ராசஸும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷனல் டாஸ்கில் தான் நடக்குது. சுசுகி ஹாரிசோனா அப்படி ஒரு காரு, அந்த கார் 2 கார் வருது. 2 கார் வந்தோடனே எல்லாரையும் சேவ் பண்ணுறாரு. சேவ் பண்ணிட்டு பிரஜினியும் கெமியையும் உட்கார வச்சிருக்கிறாரு. அப்போ தான் ரம்யா கிட்ட ஹிண்ட் கொடுத்துட்டு போகிறாரு, நீங்கள் வந்து எட்ஜில் இருக்கீங்க பார்த்துக்கோங்க. எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க, எஃப்ஜே நீங்கள் ஒரு 2 பேரை சேவ் பண்ணலான்னா நீங்கள் யாரை சேவ் பண்ணீங்கன்னு கேட்டால், அவன் அழகாக கேமை மாற்றுறேன்னு சொல்லிட்டு, எப்படி அவன் வந்து ரொம்ப நல்ல நான் ரொம்ப நல்லவங்க, நான் ரொம்ப தங்கமானவங்க, என் மனசுக்குள்ளே பேகேஜே எனக்கு கிடையாதுன்ற மாதிரி பிரஜின் பேரை சொல்கிறாங்க. பிரஜினை நம்ம காப்பாற்றலாம், பிரஜினை கேம் நல்லா இருக்குன்னு. இவர் உடனே பிரஜின் இருக்கட்டும், வேறு யாராச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவன்கிட்ட கேட்கல. இதுக்கு நடுவில் இதுங்க 2 காதலை பார்த்தீங்களா?
கெமியும் பிரஜனும் போன பிறகு சாண்ட்ரா பயங்கரமாக அழுதாங்க. சீரியஸாக அவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்க. இன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ரம்யாவுடைய அந்த ஃபேக் மயக்கத்தை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் சாண்ட்ராவும் அவங்க மயங்கி விழுந்தது வந்து ஃபேக்காக தான் தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஃபேக் மயங்கி போனதை தாண்டி அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்ட் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது. அது ஃபேக்கு கிடையாது. அவங்க ஓவராக அழுதாங்க தான். இப்போ நிறைய பேர் அதையே ட்ரால் பண்ணுறாங்க. என்ன அவர் செத்தாக போயிட்டாரு, ஆம்புலன்ஸில் போகிறாரு, இப்படி ஒப்பாரி வைக்கிற, இப்படியெல்லாம் பேசுறது வந்து தப்பு. யாரோட எமோஷன்ஸ்லையும் நம்ம வந்து விளையாடக்கூடாது. ஈவன் பார்வதி அழும்போது கூட பார்வதி அழுவுறதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. நானுமே சில இடங்களில் அந்த மாதிரியான தவறுகளை பண்ணியிருக்கேன். ஆனால் லேட்டராக தான் நம்ம யோசிக்கும் போது புரியும், நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா எப்படி நமக்கு இருக்கும். கணவன் மனைவியாக இந்த வீட்டுக்குள்ளே அவங்கள போட்டு இருக்கவே கூடாது. இந்த கேமுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக விளையாடுறது அன்ஃபேர். அது வந்து இந்த கேமுக்கு அது செட் ஆகாது. ஆனால் போட்டுட்டாங்க, சேனல் போட்டுட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்டே இருந்து நீங்கள் இண்டிவிஜுவல் பிளேவை எதிர்பார்க்கவே முடியாது, அவங்களால பண்ண முடியாது. இப்போ அது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இது அவங்கள தான் ஸ்பாயில் பண்ணும், அவங்க கேமை ஸ்பாயில் பண்ணும், அவங்க கேரக்டரை ஸ்பாயில் பண்ணும், அவங்களுக்குன்னு ஒரு ஃப்யூச்சரே வராத அளவுக்கு வந்து அது கொண்டு போய் விட்டுரும். ஆனால் இந்த வாரம் விஜய் சேதுபதி வந்து திவ்யா கிட்ட, சாண்ட்ரா கிட்ட, பிரஜன் கிட்ட பேசியிருக்கிற விஷயங்கள் அவங்க கேமை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பிரஜன் சொல்லியிருக்காரு, நான் இனிமேல் வார்த்தை விட மாட்டேன். இப்போதைக்கு பிரஜன் வந்து ஒரு ஹீரோ வில்லனாக தான் இருக்கிறார். அதாவது விஜய் சேதுபதி எப்படி வந்து ஹீரோவாக நடிச்சுட்டு சில படங்களில் வில்லனாக நடிப்பார். இப்போ இந்த பவானி கேரக்டர்லாம் அந்த படத்தில் வாத்தியா மெர்சலா, ஐயோ ஏதோ ஒரு படமாச்சே, பவானி கேரக்டர், நமக்கு படம் பேர் தெரில. அந்த படத்தில் விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இருந்தாங்களோ அந்த அளவுக்கு பவானி கேரக்டரில் நடித்த விஜய் சேதுபதிக்கும் இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். அந்த மாதிரி பிரஜனை வந்து சில பேர் பார்க்குறாங்க. இப்போ அடுத்த வாரம் பிரஜன் மட்டும் கேப்டன் ஆகிட்டாரு, இல்லை பிரஜன் வந்து நிதானமாக வார்த்தைகளை விடாமல் கவனமாக விளையாண்டார் அப்படின்னா பிரஜன் ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டாக வருவார். ஏன்னா அவர் விஜய் சேதுபதியை ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியுமே பயாஸ்டாக நடந்துக்கிட்டால் கேள்வி கேட்கணும்ல, அது அந்த வீட்டுக்குள்ளே யாருமே கேட்டது கிடையாது. பிரஜன் அவர்கள் கேட்டிருக்காங்க. நமக்கே அந்த கேள்வி இருந்துச்சா இல்லையாங்க, நியாயமாக சொல்லணும். இப்போ நாமினேஷன் பற்றி அவர் கேட்குறாரு, டிஸ்கஸ் பண்ணக்கூடாது இல்லை டிஸ்கஸ் பண்ணலாம், ரெண்டில் எதனா ஒன்று சொல்லணும்ல, சொன்னாரா? சண்டை போடுறீங்க அந்த வீட்டுக்குள்ளே, சண்டை போடுங்க, வார்த்தைகளை விடாதீங்கன்றார். சண்டையே போடக்கூடாதுன்னு அவரால் ஏன் சொல்ல முடியலை? ஏன்னா சண்டையே போடாமல் இருந்தால் இந்த ஷோவை யாரும் பார்க்க மாட்டாங்க. சேனலுக்கு சண்டை போடணும், தேவை. இப்போ எதுக்காக ரம்யா வந்து நீங்கள் எட்ஜில் இருக்கீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே ரம்யா மைண்ட் எங்கே போகுது, இனிமேல் நானும் எல்லாத்துக்கும் கற்ற போகிறேன், அதுதாங்க சேனலுக்கு தேவை. அது சரின்னு சொல்கிறீங்களா தப்புன்னு சொல்கிறீங்களா, இதான ஹோஸ்டினுடைய வேலை. அதை அவர் சொல்லலை. ஒரு 2-3 பேரை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது, அந்த ஒரு 2-3 பேரை வார இறுதியில் வந்து அடின்னு அடிச்சுட்டு போக வேண்டியது. கேடுகட்ட வியானாவையும் மானங்கட்ட எப்ஜேவுடைய அந்த ஒரு காதல் பற்றி நீங்கள் பார்த்துருக்கலாம். 2 பேரும் பேசிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. வியானா கிட்ட எப்ஜே சொல்கிறான், நான் வெளில போனேன்னா கூட நீயும் இப்படி தான் அழுவ, யாரை மாதிரி, சாண்ட்ரா மாதிரி அழுவ. அதுக்கு அந்த மேடம், வாய்ப்பில்லை ராஜா, நான் போனேன்னா நீ ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு மாறி மக்களே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க 2 பேரும் மாறி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. யாரையாச்சும் ஒருத்தர் அடுத்த வாரம் வெளியில் அனுப்பி விடுங்க, அவங்க எப்படி யார் ஃபீல் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அசிங்கமாக இல்லையா இதுங்க 2த்துக்கும்? இதுங்க பண்ணுறதுக்கு பேர் லவ்வா? அந்த பொண்ணு கேட்குது, என்கிட்டே நீ பேசி 1 வாரம் தான் ஆகுது அப்படின்னு கேட்குது. அதை தாண்டா நாங்களும் கேட்குறோம், 1 வாரத்தில் எப்படா உங்களுக்கு லவ் வந்துச்சு? சம்மந்தமே இல்லாமல் இப்போ நல்லா பேசிக்கிட்டு இருக்க பையன் பொண்ணு அவங்களுக்குள்ள ஒரு லவ் வருது, ஆர்கானிக்காக வருதுன்னா ஓகே. இப்போ பார்வதிக்கும் கமருதனுக்கும் அவங்க ஐ திங்க் 2வது வாரத்துலேருந்து பேச ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். 2வது வாரத்துலேருந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுது. அது மியூச்சுவலாக 2 பேருக்கும் வந்துச்சு. அது ஃபேக்காக தெரியல, அன்லஸ் அன்டில் பார்வதி ஒரு ஃபேக் அலிகேஷனை அவன் மேலே வைக்கிற வரைக்கும். ஆனால் இவங்களுக்கு மொதல் வாரத்திலேருந்து 6 வாரங்கள் இவங்க பேசிக்கிட்டதே கிடையாது. இத்தனைக்கும் எப்ஜே வியானாவை கலாச்சிருக்கான். வியானாவை இமிட்டேட் பண்ணி வியானா மாதிரி பேசி காமிச்சு எப்ஜே அப்புறம் கானா வினோத்லாம் வந்து கலாச்சிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க 2 பேரும்.
திடீர்னு வந்து இவங்க 2 பேருக்கு நடுவில் சம்மந்தமே இல்லாமல் டக்குன்னு ஒரு லவ் எங்கிறது ஃபார்ம் ஆச்சு. நீ போனா நான் அழுவேன், நான் போனா நீ அழுவ. அதில் இவன் வந்து மனசுக்குள்ள பெரிய வாம்தின்னு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். எம்ஜே வியானா கிட்ட என்ன சொல்கிறான், இப்படிப்பட்ட ஒருத்தனை வந்து நீ மிஸ் பண்ணிட்டியே அப்படின்னு நீ அழுவ அப்படின்றான். இந்த கருமெல்லாம் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் பிரஜன் வந்துடுறாரு வீட்டுக்குள்ளே. வந்த உடனே சாண்ட்ரா போயிட்டு அழுகுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அது நிறைய பேருக்கு ஃபேக்காக தெரியலாம், சில பேருக்கு உண்மையாக தெரியலாம். ஃபேக்காக உண்மையாக அப்படிங்கிறது அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். நம்ம வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து அவங்கக்கிட்டே கொடுத்துருவோம், நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் அரவிந்தன்.